நானே சமைச்சிருக்கேன். பெரியோர்களே, இந்த வார்த்தை வெற்று வார்த்தை அல்ல. உங்களுக்காக பார்த்து பார்த்து நானே வாங்கி வந்து நானே சமைச்சிருக்கேன்ற வார்த்தை வெற்று வார்த்தை கிடையாது. அது உணர்வுள்ள வாழ்க்கை, அது வார்த்தை இல்லை. நானே பார்த்து பார்த்து சமைக்கிறேன் போது அதுல உள்ள ருசியும் மனமும் எப்படி இருக்கும்? அள்ளி போடுவாரு சாப்பாட்டை. கெத்தேல் சாகிப்பு சாப்பாடுங்கிறது ஒரு விஷயமா? நீங்க கேட்கலாம், ருசிங்கிறது ஒரு விஷயமா? என் பாட்டி கையில கூட தான் ருசி இருக்கும். அந்த மனம் கீரை குழம்புனா நமக்கு எச்சி ஊருமா? ஒரு பிரியாணின்னா குழந்தைகளுக்கு எச்சி ஊரும், பெரியவங்களுக்கு எச்சி ஊரும். கீரை குழம்புக்கு அவனுக்கு எச்சி ஊருமா? அவ்வளவு ஏன்? அவங்க அம்மா 4 நாள் கொடுத்து ஒரு மத்தி மீன் வாங்கி குழம்பு எல்லாருக்கும் வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த சட்டியில இருக்கு பாருங்க, சட்டியில கொஞ்சோண்டு சோற்றை போட்டு பெசஞ்சு சாப்பிடலான்னு அள்ளி போடையில அவன் தம்பி போய் அம்மா எனக்குன்னு கை நீட்டுவான். அப்படியே அவங்க அம்மா தம்பிகிட்ட கொடுத்துட்டு எழுந்து போயிடுவாங்களாம். அவங்க அப்பா இந்த கதாநாயகன் 11வது முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா வீட்டுல கொண்டு போய் திருவனந்தபுரத்துல விடுறாரு. மாமாவுக்கு இருப்பது ஒரே ஒரு அச்சகம். அங்க கூட்டு கொண்டு போய் விடுறாரு. மாமாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல, ஆனா மாமிக்கு பிடிக்கலைங்கிறது நல்லா தெரியுது. அந்த இளைஞனுக்கு தெரியுது, அத்தைக்கு பிடிக்கலன்னு அந்த இளைஞனுக்கு தெரியுது. 1 ரூபாய் காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த காசு செலவு செய்யக்கூடாது, பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லும் போதே அவன் வீடு எவ்வளவு வறுமையில் இருந்திருக்குன்னு நீங்க உணரணும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். மணிவன் என்ன பண்ணுவாரு, தன் பிள்ளைகிட்ட சொல்லுவாரு, தம்பி எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கிளப்பு கடையில போய் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை தம்பி, நீயாவது போய் மதுரையில வெளியூர்ல சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன ஞாபகம் இன்றைக்கு நமக்கு பிரியாணி கிடைக்குது. நம்ம அப்பாவுக்கு பிரியாணி கிடைக்கல, ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலன்னு ஏங்கக்கூடிய மனிதர்கள் கூட இந்த அவையில இருப்பீங்க. நமக்கு கிடைக்குது, இந்த தலைமுறைக்கு கிடைக்குது. ஆனா போன தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு நல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டவங்க எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு பொன்னியின் செல்வன் ஒரு மிக மிக சிறந்த நாவலை படமாக இயக்கிய போது வசனகர்த்தாவா இருந்தாரே ஜெயமோகன் அவர்கள், அவர் அறம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அறம் அப்படின்னு 10 உண்மை கதைகள். அதுல 5வது கதையாக சோற்று கணக்குன்னு ஒரு கதை. ஒரு நல்ல விஷயத்த நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா யார்கிட்டயாவது சொல்லணும், எப்படியாவது சொல்லணும். ஒரு 10 பேர்கிட்டயாவது நம்ம சொல்லணும்னு அன்றாட வாழ்க்கையில நினைப்போம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதே மாதிரி ஜெயமோகன் அவர்களோட அறம் நூலில் இருந்து அந்த 5வது கதையான சோற்று கணக்கை படிச்சுட்டு எந்த மேடையிலையாவது சொல்லணும், எந்த ஆன்றோர் சான்றோர் இருக்கக்கூடிய அவையிலையாவது சொல்லணும் அப்படின்னு என் மனசு கடந்து அடிச்ச ஒரு பட்ட பாடு இருக்கு பாருங்க. அது இந்த அவையில் தான் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விநாயக பெருமானுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இதை ஏன் சொல்றேன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒன்று இணைந்தது இந்த கதை. இந்த கதை எப்போ நடந்துச்சு? அத்தனை கதையும் உண்மை கதை, 10 கதையும் உண்மை கதை. வாய்ப்பு இருந்தால் வாங்கி படியுங்கள். 1960களில் நடந்த கதை இந்த கதை. அவர் பேர் வந்து கெத்தேல் சாகிப். அவர் பேர் திருவனந்தபுரம் சாலை பஜார்ல அந்த ஹோட்டல்ல வச்சிருக்காரு. அவர் ஹோட்டல்ல சமைச்ச சாப்பாட்டுக்கு மட்டும் அவ்வளவு மனம் வீசும், அவ்வளவு ருசிக்கும் அந்த சாப்பாடு மட்டும். சாலையில் போகிற வருகிறவர்களை எல்லாம் சுண்டி இழுக்கக்கூடிய தன்மை உடையது அந்த கெத்தேல் சாகிப்போட ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய சாப்பாடு. ஏன் இவ்வளவு மணக்குது, இவ்வளவு ருசிக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அங்க வாழக்கூடிய வாசுதேவ நாயர் சொல்லுவாரா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒருத்தன் சரக்கு வாங்கி இன்னொருத்தன் வந்து சமைச்சா அந்த சாப்பாட்டுல மனம் இருக்காது, ருசி இருக்காது. ஒருத்தனே போய் சரக்கு வாங்கிட்டு வந்து ஒருத்தனே வந்து சமைச்சா அந்த சாப்பாட்டுல மட்டும் தயா
நீங்க இயல்பு வாழ்க்கையில மனைவி சொல்லுவாங்கல்ல, ஏங்க உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து நானே சமைச்சிருக்கேன். பெரியோர்களே, இந்த வார்த்தை வெற்று வார்த்தை அல்ல. உங்களுக்காக பார்த்து பார்த்து நானே வாங்கி வந்து நானே சமைச்சிருக்கேன்ற வார்த்தை வெற்று வார்த்தை கிடையாது. அது உணர்வுள்ள வாழ்க்கை, அது வார்த்தை இல்லை. நானே பார்த்து பார்த்து சமைக்கிறேன் போது அதுல உள்ள ருசியும் மனமும் எப்படி இருக்கும்? அள்ளி போடுவாரு சாப்பாட்டை. கெத்தேல் சாகிப்பு சாப்பாடுங்கிறது ஒரு விஷயமா நீங்க கேட்கலாம். ருசிங்கிறது ஒரு விஷயமா? என் பாட்டி கையில கூட தான் ருசி இருக்கும். அந்த மனம் என் பாட்டி அம்மா சமைச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில இதை ஏன் சொல்றேன்னா, கெத்தேல் சாகிப்பு பார்ப்பதற்கு ராட்சதன் போல இருப்பாரு. 7 அடி உயரம், தலையில வலை தொப்பி, வெள்ளை வலை தொப்பி, தூண் தூணாக கால்கள், கட்டம் போட்ட கைலி கட்டியிருப்பாரு, இடுப்புல பச்சை பெல்ட் போட்டிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஏன் இவ்வளவு பெருமையா சொல்றேன் அப்படின்னா, அள்ளி அள்ளி போடக்கூடிய கெத்தேல் சாகிப்பு தான் அளிக்கக்கூடிய உணவுக்கு விலை இல்லை, விலை கிடையாது. யாரும் விலை கொடுக்க மாட்டார்கள். சாப்பிட்டு விட்டு அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு உண்டியல் டப்பா மாதிரி வச்சிருக்காரு. அந்த டப்பாவை எல்லாருக்கும் தெரியும்படி அவர் வைக்கல. ஒரு படுதா போட்டு மூடி இருக்கும். அந்த படுதா திரை மறைவுல அந்த உண்டியல் டப்பாவை வச்சிருப்பாரு. யாரு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அள்ளி அள்ளி வைப்பாரு. ஆனா அந்த திரை மறைவில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போய் தன்னால் இயன்ற காசை போடலாம். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு சிலர் போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு, ஒரு சிலர் போடாம போயிடுவாங்க. இதுதான் கெத்தேல் சாகிப்போட ஹோட்டலின் விலை. இந்த கதையை சொல்ற கதாநாயகன் கெத்தேல் சாகிப்பை பத்தி சொல்றாருல்ல, இந்த கதாநாயகன் பிறந்தது கன்னியாகுமரி. அவங்க அப்பா இந்த கதாநாயகன் 11வது முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா வீட்டுல கொண்டு போய் திருவனந்தபுரத்துல விடுறாரு. மாமாவுக்கு இருப்பது ஒரே ஒரு அச்சகம். அங்க கொண்டு போய் விடுறாரு. மாமாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல, ஆனா மாமிக்கு பிடிக்கலைங்கிறது நல்லா தெரியுது. அந்த இளைஞனுக்கு தெரியுது, அத்தைக்கு பிடிக்கலன்னு அந்த இளைஞனுக்கு தெரியுது. ₹1 காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த காசு செலவு செய்யக்கூடாது, பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லும் போதே அவன் வீடு எவ்வளவு வறுமையில் இருந்திருக்குன்னு நீங்க உணரணும். பத்திரமா வச்சுக்கோ, ஏமா சுப்பம்மா, இனிமே இவன் உனக்கு மருமகன் இல்ல, மகன், பத்திரமா பார்த்துக்கன்னு விட்டுட்டு போயிடுறாரு. தன்னுடைய மகனை மைத்துனர் வீட்டுல விட்டுட்டு போயிடுறாரு திருவனந்தபுரத்துல. அன்றைக்கு சாயங்காலமே இந்த இளைஞன் பார்க்கிறான், வீட்டுக்குள்ள எல்லாரும் மாமன் மகன் 2 பேரும், மாமன் மாமி 4 பேருமே சாம்பார் கூட்டு பொரியலோட உள்ள உட்காந்து சாப்பிடுறாங்க. இவனுக்கு அலுமினிய பாத்திரத்துல கொஞ்சோண்டு சோறு போடுறாங்க, அதை சாப்பிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் சாப்பிடுறான். இரவு நெருங்கும் போது வீட்டுல உள்ள எல்லா வேலையும் இந்த இளைஞன் தான் பார்க்கணும். கிணத்துல தண்ணி இறக்கணும், இரவு நேரங்கள்ல சமையல் அறையை கழுவி விடணும், 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடணும். எல்லா வேலையும் இவன் தான் பார்க்கணும். ஆனா இவனுக்கு கிடைச்சது 2 வேளை சோறு. ஒட்டு திண்ணையில படுத்துக்கலாம். அதுலயும் மாமி புலம்புவாங்க, நாங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், இவன் இப்படி உட்கார்ந்து இருக்கானே, இது ஒரு குழப்பா அப்படின்னு அடிக்கடி மாமி திட்டுறதை இவன் காதுல வாங்கியிருக்கான். ஆனா இவனுக்கு, இந்த இளைஞனுக்கு பட்டினியும் அவமானமும் பெருசு இல்லை. இந்த அவமானம் பெரிதா படல. ஏன் பட்டினி கிடந்தான்? அவங்க அம்மா பச்சை மிளகாயும் புளியும் போட்டு கடைஞ்ச கீரை குழம்பு இருக்கு பாருங்க, அந்த கீரை குழம்பு பல சமயங்களில நினைக்கும் போது வாயெல்லாம் எச்சி ஊறும். கீரை குழம்புனா நமக்கு எச்சி ஊறுமா? ஒரு பிரியாணின்னா குழந்தைகளுக்கு எச்சி ஊறும், பெரியவங்களுக்கு எச்சி ஊறும். கீரை குழம்புக்கு அவனுக்கு எச்சி ஊறுமா? அவ்வளவு ஏன், அவங்க அம்மா 4 நாள் கொடுத்து ஒரு மத்தி மீன் வாங்கி குழம்பு எல்லாருக்கும் வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு, அந்த சட்டியில இருக்கு பாருங்க, சட்டியில கொஞ்சோண்டு சோற்றை போட்டு பெசஞ்சு சாப்பிடலான்னு அள்ளி போடையில அவன் தம்பி போய் அம்மா எனக்குன்னு கை நீட்டுவான். அப்படியே அவங்க அம்மா தம்பிகிட்ட கொடுத்துட்டு எழுந்து போயிடுவாங்களாம். இதை விட வறுமை வேணுமா வாழ்க்கையில? இந்த வறுமையை அனுபவிச்சிருக்கான். இந்த அவமானங்கள் மாமி வீட்டிலேயே அனுபவிச்சுட்டான். மாமாட்ட போய் கேட்கிறான், மாமா ஃபீஸ் கட்டணும், காசு கொடுங்க. மாமா சொல்றாரு, இங்க தங்கி சாப்பிட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், ஃபீஸு உங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோ. அவனுக்கு தெரியும்
அப்பா கிட்ட கேட்டா ஃபீஸ் கிடைக்காதுன்னு தெரியும். பார்க்கறான். கூட படிக்கிற குமாரசாமிங்கிற ஒரு இளைஞன் ரெங்கராஜ் பணிக்கர்னு அப்போ இருந்திருக்காரு. கேரள திருவனந்தபுரத்துல இருந்திருக்காரு. அந்த ரெங்கராஜ் பணிக்கரோட குடோன்ல வேலை வாங்கி தரான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தா போதும், நித்தமும் 1 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. 40 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறான். அப்ப அந்த முதலாளி ரெங்கராஜ் பணிக்கர் இவனுக்கு 40 ரூபாய் கொடுக்கிறார். அந்த 40 ரூபாயை வாங்கி கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டிட்டான். ஏதோ பரவாயில்ல, நம்ம கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறோம், அப்பாவை நினைக்காம ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு லேசா சந்தோஷம் வர நிலையில இந்த மாமன் மனைவி மாமி என்ன பண்ணினா ஒரு நோட்டு புத்தகத்தை தூக்கி போட்டு இவன்கிட்ட கொடுத்தா. என்ன மாமி இது கேட்கிறான். அந்த இளைஞன் கேட்கிறான், இல்ல நீ சாப்பிட்டல்ல, நித்தமும் 2 ரூபாய் வீதம் 48 ரூபாய் எனக்கு நீ தரணும். என்ன மாமி, நானே ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், இப்படி கேட்குறீங்களே மாமி, நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன் மாமி. அதெல்லாம் கிடையாது. சும்மா யாரும் சோறு போடுவாளா? ஏன் பெண்மக்காவை நான் கட்டி கொடுக்கணும்ல, நீ 48 ரூபாயை வை. சொந்த மாமன் மனைவி சொல்றா. 48 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது மாமி. இப்ப கொடுக்க முடியாதுல்ல, ஒண்ணு காசு கொடு, இல்லைன்னா புத்தகத்தை கொடு. புத்தகத்தை வாங்கி அடகா வச்சுக்கிட்டா மாமி. அங்கேருந்து வெளியில வர்றான் அந்த இளைஞன். சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, தங்குறதுக்கும் வழி இல்லை. மறுபடியும் ரெங்கராஜ் பணிக்கரோட குடோன்ல வாட்ச்மேன் வேலை. வாட்ச்மேன் வேலைங்கிறத விட இலவசமா அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு தங்குறதுக்கு. அவங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் கிடைச்சிட்டாங்க. அப்படின்னு ஒரு நிம்மதியில அங்க போய் வேலைக்கு சேர்றான். சேர்ந்து நல்ல காலையில நல்ல குடியல் எலிச்சாமான்னு ஒரு இட்லி கடை. காலையில 4 இட்லி சாப்பிடுவான். நேரா கல்லூரிக்கு போவான். சாயங்காலம் வந்து ஒரே ஒரு டீ குடிப்பான். மறுபடியும் ரெங்கராஜ் பணிக்கரோட குடோன்ல வேலை பார்ப்பான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான். இது இப்படியே தொடர்ந்து போச்சு. மாதம் 5 ரூபாய் வீதம் மாமிக்கு கொடுத்து புத்தகத்தை மீட்டு வந்துட்டான். ஒருவேளை சாப்பிட்டா உயிர் வாழ முடியுமா? இளம் பிள்ளை, வயதானாலும் பரவாயில்லை, பொறுத்து கொள்ளலாம். இளம் பிள்ளை பார்க்கிறான், எங்கேயாவது கோவில்ல கிடைக்குமா சாப்பாடு, உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுறான். பாயாசமும் பழமும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறை நிறைத்து கொண்டு அந்த 1 ரூபாயை மிச்சப்படுத்துவான். மிச்சப்படுத்தினா மாமிக்கு கடன் கொடுத்துட்டான். அப்படியே அவனால ஓட்ட முடியல. கண்கள்ல குழி விழ ஆரம்பிச்சிருச்சு. மேனி பூரா இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. மேனி இழைச்சிருச்சு. விட்டா விழுந்துருவான். கனவெல்லாம் சோறு மட்டும்தான். யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.